நாற்காலி எங்களுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக முதலில் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அழைக்கிறேன். நான் ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம். 5 வருஷம் முடிக்க போறீங்க. இந்த 5 வருஷம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? எங்க சொல்லு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒட்டுமொத்த நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியில இந்தியாவிலேயே 28 மாநிலங்கள்லயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு நிக்குதுன்னா 11% வளர்ச்சி நம்ம இருக்கோம். நமக்கு இன்னும் ஏழ்மை இருக்கு. ஆமா இருக்கு. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னுக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஆமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. ஆமா இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த அளவிற்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டா வளர்ந்துருக்கோம். தமிழ்நாடு உள்ளபடியே நாம இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். போக்குவரத்து வசதி, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், கல்வி, சாலை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், கட்டுமானங்கள் அதிகமா உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படின்னா இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்றால் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் இன்னைக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிறது. அந்த தைரியத்துல தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சி தான் அமையும். அந்த பணத்தை கீழே போட்டு இவனை தூக்கி அந்த வைங்க. ஓட்டு போட்டது மோடிக்கு ஓட்டு போட்டோமா? 2011 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கைன்னா அது தேர்தல் கதாநாயகன் என்று சொல்வது உண்டு. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்திலிருந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது வழக்கமா கொண்டிருக்கிறோம். முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்களா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தேசிய நூல் அறிவிக்க முடியாது. அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைக்கு முகாம்கள் நடத்துனீங்களா? இந்தியாவிலேயே இப்படி சிஸ்டத்தை நீங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும் ஆசைப்படுறீங்க. மண்டே காலையில போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா தெரியும். போய் பாருங்க இருக்கிறாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும். வழங்கினீங்களா? 100 நாள்ல வந்த 5,68,000 மனுக்களுக்கும் தீர்வை சொன்ன கவர்மெண்ட். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைக்கப்படும். குறைச்சிங்களா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. சமையல் எரிவாயு லிட்டருக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். வழங்கினீங்களா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. மாதம் ஒரு முறை மின்கட்டம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அமுல்படுத்தினீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டுக்கு இருந்து 40 விழுக்காடு ஆக்கப்படும். ஆக்குனீங்களா? இன்னைக்கு பூரா விடமாட்டான் போல் இருக்கேன். இலவச பேருந்து, மகளிருக்கு உரிமை தொகை 1000, அப்புறம் மாணவிகளுக்கு உரிமை தொகை 1000, தமிழ் மகன் திட்டத்தில் 1000 ரூபாய், 3000 ரூபாய் இலவச பேருந்து. அந்த பேருந்தை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? அது சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப எடப்பாடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. நாங்கள் வந்தால் தனிநபரின் வருமானத்தை பெருக்கி தமிழ்நாடு அரசு கடனை அடைத்து நாங்கள் நல்லாட்சி தருவோம்னு சொன்னீங்களா? சொல்லலையா? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கலைஞர் மகம்னு சொன்னீங்களே. இந்த 100 வாக்குறுதிகள்ல எதையும் நிறைவேற்றாம நேரா பிஜேபி வந்துரும். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதைத்தானே 2019 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க.
இதைத்தான் 2020 நாடாளுமன்றத்தில் சொன்னீங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்ன இந்த அரசு சாதித்திருக்கிறது? பொங்கல் அன்னைக்கு 210 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராய விற்பனை. இது ஒன்றுதான், டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியிருக்கிறது. அந்த அதை தவிர வேற எதுவுமே இல்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நம்ம 2011 நம்முடைய கல்வி அறிவு பெற்ற விகிதம் 80.1. இன்னைக்கு nowadays தமிழ்நாடு 92. 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் சொன்னது உங்க அப்பா ஸ்டாலின், எங்க அப்பா இல்ல. அவங்க அப்பா ஸ்டாலின் சொன்னாங்க 100 விழுக்காடு. நீங்க செய்றீங்க இலவச கல்வி, அரசு மருத்துவம் இலவசம். அரசு மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிச்சா சரி வராதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மதுவிலக்கு ஆயத்திரித்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி காவிரி மருத்துவமனைக்கு போறாருன்னா உங்கள் மருத்துவமனையின் தரம் எவ்வளவு மோசமா இருக்கு. மனசு இல்லனாலும் அதான் நேசம். கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில எக்ஸ்ரே சீட் இல்லாம A4 சீட்ல வந்து எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. இதே அரசு மருத்துவமனை. கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிலிம் தட்டுப்பாடு காரணமாக முடிவுகளை காகிதத்தில் வழங்கும் அவலம் நிலவுகிறது. தென்காசி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் எக்ஸ்ரேவை காகிதத்தில் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்த அவலம் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? யாரா டிகிரி முடிச்சிருக்காங்க தாத்தா பாட்டி? தமிழ்நாட்டில் டிகிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1820 முதமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிகிரி இன்ட்ரோடியூஸ். ஏன் உங்க தாத்தா என் தாத்தா படிக்கல? நீயே சொல்றா. ஏன்னா படிப்பு ஒரு சாதிக்கு இருந்துச்சு. கிழவன் பெரியார் ஒருத்தன் தான் மூத்திரச்செடியை தூக்கி தெருவா பிரச்சாரம் பண்ணா. இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. முதல் திருத்தத்தை செய்ய வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். பின்னால் தான் திருத்தப்பட்டு இன்னைக்கு இத்தனை டிகிரி வாங்குறோம்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நாங்கள் இதை சாதித்து காட்டிட்டோம், 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை சாதித்து காட்டிவிட்டோம் என்று கேட்டால் நாங்க உங்களை படிக்க வச்சோம். திராவிடம் தான் உங்களை படிக்க வச்சது. உங்க தாத்தா படிச்சாரா? 1820 இருந்து நாங்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை நீங்க படிக்க வச்சீங்க. ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிர மக்களை எந்த பெரியார் படிக்க வச்சாரு? சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை இந்த திமுக அரசு கொண்டு வந்தபோது நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்திலேயே நீட்டை நீக்கி விடுவோம், ரகசியம் எல்லாம் வைத்திருக்கிறோம், மானம் உள்ளவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் என்று துணை முதலமைச்சர். அப்பவே எனக்கெல்லாம் தெரியும், இவர்களுக்கு தெரியாது.